ஹே காய்ஸ், இந்த வீடியோ 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம காளீஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் கூழ் ஊத்துற அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காளீஸ்வரி அம்மன் கோயில் மீனாம்பிகை நகர் 3வது தெரு ஜீவா நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. காய்ச்சறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துடலாமா? மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. புளியை தேவையான அளவு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டாங்க. அரிசியும் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தாங்க. புளியை நல்லா கரைச்சி பானை கரகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த அரிசி ஊற வச்சுருந்ததையும் நல்லா வடிகட்டிட்டு அதை அரைச்சிக்கிட்டாங்க. நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் ஃபைன் பவுடராக அடிச்சுக்கிட்டாங்க. மண்டவளத்தையும் இடித்து வச்சுக்கிட்டாங்க. அடுப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மணல் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே தான் விறகு இதெல்லாம் வச்சு நல்லா தீ எறிகிறதுக்காண்டி துணி இதெல்லாம் போட்டு அடுப்பில் பற்ற வச்சிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு தண்ணியில் வந்து கேப்ப மாவை கரைச்சிட்டு இருந்தாங்க நல்லா. ஒரு பக்கம் நம்ம டவரால் வச்சுருந்த தண்ணி நல்லா கொதி வரவும் அதில் வரகரிசியை தேவையான அளவு சேர்த்துட்டாங்க. அது வெந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கேப்பை மிக்ஸை வந்து அப்படியே அந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் வந்து அப்படியே ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தாங்க. கைவிடாமல் கிளறினா தான் கூழ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், இல்லாட்டினா கட்டி கட்டியாக இருக்கும். இடித்து வச்ச வெள்ளத்தெல்லாம் அந்த கங்கு மேலேயே வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ துள்ளு மாவுக்கு அந்த அரிசி அரைச்சி வச்சுருந்த அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இனிப்பு தேவையான அளவு சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொதிச்சிட்டு இருந்த கூழில் மாங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா. சாமிக்கு படைச்சிட்டு சாமிக்கு தீபாரதனைலாம் காட்டியாச்சு. நம்ம பொட்டுக்கடலை நிலக்கடலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் நெய் மாவிளக்கா செஞ்சுட்டாங்க. ஆனக்கரகம், துள்ளு மாவு, மாவிளக்குன்னு எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து கூழ் எல்லாருக்கும் ஊற்றிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.